நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 78 டேட்டு 19 மே 2026. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் யூஎஸ் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் டைரக்ட் ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு கோடி சேலஞ்சில் என்னோட டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,36,236. கரண்ட் வேல்யூ உங்களுக்கு 2,08,428. ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு 72,190 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் அரௌண்ட் 2,000 ப்ளஸ். இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதை பார்த்து நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் இதை நம்ம பார்க்கலாம். சரி, பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ அரௌண்ட் ஒரு 12,400 கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி டே மட்டுமே உங்களுக்கு 558 ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல் ஒரு 11,906. இன்றைக்கி மட்டுமே ஒரு 109 கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு லாரஸ் லேப் ஒரு 11,116. இன்றைக்கி மட்டுமே ஒரு 158 கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு டாடா பவர் ஒரு 5,457. டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 136. நெக்ஸ்ட்டு ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,340. இன்றைக்கி மட்டுமே ஒரு 34 ருபீஸ் ஏறி இருக்குது. இது நீங்கள் ஜஸ்ட்டு பையிங் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காமல் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுவும் ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸோ இருக்குது, 1,575 ஓவராலாக இறங்கியிருக்கு. இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா ஏறி இருக்குது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 1,441. இன்றைக்கி மட்டுமே ஒரு 71 ருபீஸ் ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடிசி ஒரு 1,150 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 10 ரூபா ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 802 ரூபா கிட்டே விழுந்திருக்கு ஓவராலாக. இப்போ ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 7 ரூபா கிட்டே இருக்குது இன்றைக்கி. இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோட ப்ளஸ் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ். ஜஸ்ட்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இதை ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் புதுசாக என்ட்ரி ஆகினீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. அதனால் பிகினராக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் கொஞ்சம் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்டாக்ஸு ப்ளஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் நான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,87,235. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,15,488 இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் மட்டுமே உங்களுக்கு 28,253. நேற்றோட டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,009 ருபீஸ் கிட்டே இறங்கியிருக்கு. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். இதுவும் நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,15,000 கிட்டே இருக்குது. அதோட மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும், 61.24%. அப்புறம் ஸ்மால் கேப்பில் ஒரு 24%, மிட் கேப்பில் ஒரு 14.27. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே மோஸ்ட்லி ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இல்லாமல் லார்ஜ் கேப்பில் சம் அலோகேஷன் வைங்க. பிகினராக வந்து மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் லார்ஜ் கேப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 50+ இருக்கீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி அலோகேஷன் வந்து நீங்கள் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுட்டு ஈக்குவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% அந்த மாதிரி மட்டும் வச்சா ஓகேவாக இருக்கும். இது செக்டர் வைஸும் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஷோ பண்ணுற ஆப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறனோ அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எதுவுமே ப்ரொமோஷனாகவும் இல்லை. இப்போ என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் ஷோ பண்ணுற ஆப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு என்ன நம்ம லிங்க்கில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $460.18. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $669.38 கிட்டே இருக்குது. ரிட்டர்ன் மட்டுமே ஒரு $209.20 கிட்டே இருக்குது. இது நேற்றோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $2.86 பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாமே ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் தான் இப்போதைக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்ஐபியும் இதில் ஒரு சைட் போயிட்டுருக்கு, பட் நான் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இது நான் இந்த $டாலர்ஸ்க்கு அந்த அப்ரிசியேஷனுக்காக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான், உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே இன்றைக்கான வீடியோ கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு யூடியூப்பில் இருக்குது. டே 1லேருந்து இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you in the next video. Bye.